தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஐயப்பன் சுவாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்னமும் பதட்ட நிலை நிலவிக்கிட்டே தான் இருக்கு. நிறைய பெண்கள் சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்ணியவாதிகள், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட் பண்ணக்கூடிய பெண்கள் மட்டும் தான் முதல்ல நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் ஏதோ புரட்சி பண்ணோம்னு சொல்லி பயங்கரமாக ட்ரை பண்ணாங்க. பட் இருந்தாலும் அங்கே இருக்கிற பதட்ட நிலை காரணமாக அவங்க போலீஸ் கன்வின்ஸ் பண்ணி திரும்ப வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தாண்டி பலத்த பாதுகாப்போட 2 பெண்கள், கனகதுர்கா மற்றும் பிந்து அம்மணி அப்படிங்கிற 2 பெண்கள் பலத்த பாதுகாப்போட சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தாங்க. அவங்க வெளியில வந்ததும் ஊடகத்திலையும் சரி, நியூஸ் பேப்பர்லயும் சரி, எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டாங்க, ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் 2 பெண்கள் ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு டெம்பிள்ல உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அவங்க தரிசனம் பண்ணி வெளியில வந்ததும் அந்த நடையை சாத்திட்டு பரிகார பூஜைகளும் நடத்தியிருக்காங்க அந்த ஐயப்பன் சுவாமி கோயில்ல அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி கனகதுர்கா அப்படிங்கிற அந்த பெண்மணி வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸால தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் ஊடகத்துல வந்தது நம்மளும் கேள்விப்பட்டோம். பட் அது நம்மளுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. ஒரு பெண்மணி போயிட்டு வந்தா வீட்டில் இருக்கவங்க இப்படியா நடந்துப்பாங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது இந்த விஷயத்த என்ன அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் சில உண்மைகள் வெளிவந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனகதுர்கா அப்படிங்கிற அந்த பெண்ணியவாதி வீட்டுக்கு திரும்ப வந்திருக்காங்க தரிசனம் பண்ணிட்டு. வந்த உடனே அவங்க மாமியார், முக்கியமா அவங்க மாமியார் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க வயசுலக்கு அவங்க அப்படிதாங்க பேசுவாங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏமா இந்த மாதிரி ஒரு இத்தனை பேர் எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீ போய் பார்த்துட்டு நீ வந்திருக்கியே சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு, நம்ம குடும்ப மானத்தை வீதியில போட்டுட்டியே. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, அக்கத்து பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, உங்க மருமகளுக்கே இந்த வேலை அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் கேட்டதும் கனகதுர்காவுக்கு பயங்கரமா கோவம் நான் இப்படிதான் இருப்பேன், நான் ஒரு பெண்ணியவாதி, நான் புரட்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவன். ஸோ ஒரு புரட்சியை நான் ஏற்படுத்திட்டு வீட்டுக்கு வந்தவளை நீங்க பாராட்டாம நீங்க இந்த மாதிரி செய்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அந்த பேச்சு பயங்கரமா வாக்குவாதம் முத்தி இருக்கு. முத்தின ஒரு கட்டத்துல கனகதுர்கா என்ன சொல்லியிருக்காங்க அவங்க மாமியார் கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இப்படியே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க பையனை உங்க கிட்ட இருந்து பிரிச்சு நான் தனியா கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயம் அவங்க மாமியாருக்கு ரொம்ப மனசு கேட்கா பொறுக்கல அப்படிங்கறதுனால அவங்க மேல அவங்கள அடிச்சிருக்காங்க. சோ அடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் கனகதுர்கா அவங்களோட மாமியார் அடிச்சிருக்காங்க. சோ அடிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா அவங்க மாமியார் கத்தி வழியில அக்கத்து பக்கத்துல இருக்கவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கனகதுர்காவை தாக்கியிருக்காங்க. சோ இதுதாங்க உண்மையா நடந்த ஒரு விஷயம். நம்ம ஒரு பெண்ணியவாதி அப்படின்னு சொல்றவங்க ஒரு பெண்ணியவாதிக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் தவிர பெண்கள் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற எக்ஸாம்பிளா எப்பவுமே இருக்கவே கூடாது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? கனகதுர்கா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மாமியாரும் சரி, ரிலேட்டிவும் சரி, இந்த ரீசனுக்காக அவங்கள தாக்கியிருக்கிறது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல கணவரை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க கேட்டாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, இதுல என்ன தவறு இருக்கு? அவங்க ஒரு பெண்ணியவாதி அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.